வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் நிறைய ஆன்மீக வழிபாட்டு தகவல்கள், பலன்கள், பரிகாரங்கள் பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகரை பற்றின பதிவும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் நிறைய கொடுத்துருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களோட ராசி சம்மந்தப்பட்டது. நீங்கள் எந்த ராசிக்காரர்கள், நீங்கள் எப்படி முருகனை வழிபட்டால் உங்களோட கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றத பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமான் ஒரு இஷ்ட தெய்வமாகவே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும், அதாவது 10 பேர் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 6-7 பேர் முருகர் பக்தராக தான் இருப்பாங்க. கலியுகத்தில் ஒரு கண்கண்ட தெய்வமாக விளங்குறவர் தான் முருகப்பெருமான். நம்மளும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் முருகப்பெருமானை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். சஷ்டி திதிக்கு, கிருத்திகைக்கு, விரதத்திற்கு எல்லாற்றுக்குமான பதிவு. இந்த பதிவையும் அதே மாதிரி முழுவதும் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு, நீங்கள் எந்த ராசியோ முருகரை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். நாளுக்கு நாள் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தாங்க வருகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு நம்முடைய ராசிப்படி எந்த முறையில் வழிபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்கள், சகல விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடுங்க. பரிகாரங்கள் என்னவோ அதை செஞ்சு முருகன் அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெற்று சுகமான வாழ்க்கை வாழ்வீங்க. முருகன் வழிபடுற பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முறைப்படி வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும். துஷ்ட சக்திகள் பாதிப்பிலிருந்து காக்கப்படுவீங்க. திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சொந்த வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகமும் முருகரை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். முருகர் வழிபாட்டில் வெற்றிலை தீபம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். முருகப்பெருமான் வீரம், ஞானம், வெற்றி இதுக்கெல்லாம் உரிய கடவுளாக கருதப்படுறார். அப்படிப்பட்டவர் உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுறார் அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல மேஷ ராசி. கடன் பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை தடைகள் நீங்க மேஷராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுறது சிறப்புங்க. மாதுளை பழம் படைத்து நெய் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ரிஷபராசிக்காரர்கள் பணவரவு அதிகரிக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் முருகனுக்கு பஞ்சாமிர்தம், மல்லிகைப்பூ, தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். மிதுனராசிரியர்கள் மன நிம்மதி கிடைக்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் முருகனுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு. கடகம். வீடு, நிலம் தொடர்பான காரியங்களில் வெற்றி பெற திங்கட்கிழமையில் பால் அபிஷேகம் செய்து பால் பாயசம் படைத்து முருகனை வழிபடலாம். உத்தியோக உயர்வு கிடைக்கவும் கடன் தொல்லைகள் குறைவும் சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக சிம்ம ராசிக்காரர்கள் படைத்த செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க. கன்னிராசிக்காரர்கள் உடல் நலம் மேம்படவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவும் வழக்குகள் சாதகமாக முடிக்கவும் வெள்ளை பூக்கள், இளநீர் மற்றும் எள் பாயாசம் படைத்து வழிபடலாங்க. துலாம் ராசி நேயர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க சந்தனம், மணமிக்க பூக்கள் மற்றும் கற்கண்டு படைத்து வழிபடலாம். முருகனுக்கு ராஜ அலங்காரம் செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் எதிர்மறை ஆற்றல் விலக தேன், பேரீச்சம்பழம் மற்றும் சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து முருகனை வழிபடலாம். அன்னதானம் செய்வது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. தனுசு ராசி நேயர்கள் புத்திர பாக்கியம், உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெற முருகப்பெருமானின் 108 போற்றிகளை பக்தியுடன் சொல்லிட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்கள் வேலையில் நிலைத்த தன்மை ஏற்படவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் எள் பாயசம் படைத்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாங்க. கும்பராசிக்காரர்கள் தொழிலில் லாபம் பெருகவும் புகழும் கௌரவமும் கிடைக்கவும் பஞ்சாமிர்தம் மற்றும் கதம்ப மாலையை சமர்ப்பித்து வழிபடலாம். அன்னதானம் செய்வது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மீனராசி நேயர்கள் ஞான வளர்ச்சி ஏற்பட, கடன் சுமைகள் குறைய தேன் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து சிறப்பான பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12 ராசியில் உங்களோட ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி 12 ராசிக்காரர்களும் எப்படி முருகனை வழிபடணும், அவருக்கு என்னென்ன நெய்வேத்தியம் செய்யணும், எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதுபடி உங்கள் ராசி என்னவோ உங்கள் ராசிக்கேற்ற நெய்வேத்தியத்தை படைச்சு முருகனுக்கு வழிபட்டுட்டு வாங்க. தொடர்ந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க. வீரம் ஞானம் வெற்றிக்குரிய கடவுளான முருகப்பெருமான் பல கோடி பக்தர்கள் வழிபட்டால் அனைவருக்கும் முருகன் பெருமானின் அருள் கிடைத்தது கிடையாதுங்க. யார் ஒருவர் முருகப்பெருமானை சரியான முறையில் உண்மையான பக்தியோட அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் முருகப்பெருமானின் அருள் பூரணமாக கிடைக்கும். அதோட நம்முடைய ராசிக்கு முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் சகல விதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் கடன் சுமைகள் கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு ஒரு நல்ல சுகமான வாழ்வு உங்களுக்கு அமையப்பெற நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பதிவு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மித்த பதிவை பாருங்கள்.